ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் காலை வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தர் தமது ஜனத்தை முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். ஏசாயா 30 வசனம் 26. பாருங்கள், இந்த ஏசாயா 30ல் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனங்களுடைய பாவங்கள் அதிகமாய் காணப்படுகிறது. அவங்க தங்களுடைய கஷ்டமான சூழ்நிலையிலே யுத்த காலங்களிலே எகிப்தியருடைய நிழலில் போய் ஒதுங்கவும் எகிப்தியர்கிட்ட ஆலோசனை கேட்கவும் அப்படியா இருக்கிறது. எசேக்கியா அரசரின் காலத்தில் கூட தங்களுக்கு எதிராக போரிட அசீரியர் வந்தபோது எகிப்தியரிடம் உதவி கேட்பதற்கு யூதா நாட்டினர் முயன்றனர் சொல்லிட்டு 2 ராஜாக்கள் 18:21 சொல்லப்பட்டிருக்கு. அப்படியே சிதேக்கியா அரசனின் காலத்தில் பாபிலோனிய அரசரான நேபுகாத்நேச்சார் வந்தபோது அப்பவும் எகிப்தியருடைய உதவி கேட்குறாங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, எகிப்திய நிழலில் ஒதுங்கவும் பார்வோனின் பலத்தில் நீங்கள் பலக்கவும் வேண்டும் என்பது நீங்கள் உங்களோட முரட்டாட்டமான புத்திரருக்கு, அப்படிலாம் நினைக்கிற முரட்டாட்டமான புத்திரருக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்கிறாரு 2ஆம் வசனத்தில். 3ஆம் வசனத்தில் பார்வோனுடைய பலன் உங்களுக்கு வெட்கமாகவும் எகிப்தினுடைய நிழலுதுக்கு உங்களுக்கு இலச்சியாகவும் இருக்கும்னு சொல்கிறார். அங்கெல்லாம் போவாதீங்க, நான் தான் ஜீவனுள்ள தேவன் இருக்கிறேனே, உங்களுக்கு சகாயம் பண்ணுவது எனக்கு நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எகிப்தியர் சகாயம் பண்ணுவது வீணும் வியர்த்தமா, எல்லாம் தோற்று தான் போவீங்க. அதில் சரித்திரத்தை படித்து பார்த்தீங்கன்னா ராஜாக்களின் புத்தகத்தில் எல்லாமே தோற்று போனாங்க. அசிரியருக்கு விரோதமாக ஆண்டவரே தம்முடைய தூதர்களை அனுப்பிச்சு அங்கே அவர் தோல்வி அடைய செய்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இவர்கள் கலகமுள்ள ஜனங்கள், பொய் பேசுகிற பிள்ளைகள், கர்த்தருடைய வேதத்தை கேட்க மனதில்லாத புத்திராயிருக்காங்கன்னு ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்லி விடுறார். நீங்கள் வழியை விட்டு விலகி பாதைந்து விலகி இஸ்ரவேலின் பரிசுத்தரை எங்களுக்கு முன்பாக இராமல் ஓய பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் என்று கர்த்தர் சொல்கிறாங்க. அப்போது நீங்கள் இப்படிலாம் ஓடி போவாதீங்க. நீங்கள் மனம் திரும்பி 15ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று சொல்லி இஸ்ரவேலின் பரிசுத்தர் சொல்கிறாரு. ஆனால் நீங்களும் அப்படி செய்யாமல் என்ன பண்ணுறீங்க, அங்கேயும் இங்கேயும் குதிரை மேலேயும் அதில் எதுலேயும் வேகமான வாகனங்கள் மேலே ஏறி ஓடி போகிறீங்க. உங்களை துரத்துவர்களும் அப்படியே துரத்துவாங்க. நீங்கள் மலை உச்சியில் அப்படி போய் ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்கன்னு நிறையா காரியம் சொல்லிட்டு அப்படிலாம் பயந்துக்கிட்டு ஓடுற ஜனங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு அமர்ந்திருக்க முடியாமல் பயந்துட்டு அதனால் பயம் நிறைந்தவரால் ஓடி போகிறவர்களுக்கு கர்த்தர் மனம் இறங்குவாராம். எத்தனை ஆறுதலான வார்த்தை பாருங்கள். 18ஆம் வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆறுதல் படுத்துகிறார். நம்முடைய ஜனங்கள் பயந்து கொண்டு அங்கேயும் இங்கேயும் ஓடினாலும் நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு என் பக்கமாக நீங்கள் வாங்க, வலது இடதுபுறம் சாயும்போது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று சொல்லி உங்கள் பின்னாலே சொல்கிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும், அதன்படி நீங்கள் நடங்க அப்படின்னு சொல்லி நிறையா சொல்லிட்டு அந்த விக்கிரகத்தெல்லாம் பார்த்து சீ போ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்லாம் சொல்லி நல்லா அருமையாக இருக்குது. அந்த அதிகாரம் முழுக்க படித்து பாருங்கள். அப்படிலாம் சொல்லிட்டுதான் கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அவங்க அடிக்காயத்தினால, அவங்க பாவத்தினால, அக்கிரமத்தினால, விக்கிரக ஆராதனையினால், பலவிதமான காரியங்களால் இழுப்புண்டு அவங்க ஜனங்கள் முறிந்து போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு அடிக்காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஜனத்தின் முறிவையெல்லாம் கட்டி அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே கண்டிப்பாக நான் அவனுடைய காயங்களை, அடிக்காயத்தை நான் குணமாக்குவேன். என் ஜனத்தின் முறிவை நான் கட்டி நல்லா வைப்பேன். முறிஞ்சு போச்சுன்னா ஒரு கட்டை வச்சு கட்டி என்ன பண்ணுறாங்க, கட்டு போடுறாங்க, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் போடுறாங்க, அப்படியே அசைக்காமல் இருக்கணுன்றாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் முறிவை எப்படி கட்டுறாருன்னா தம்முடைய வார்த்தையினாலே, தம்முடைய வசனத்தினாலே, தம்முடைய இரத்தத்தினாலே எல்லாவற்றிலும் அவர் கட்டுகிறவராக இருக்கிறார். அதன் அடிக்காயத்தை குணமாக்குகிறார். அந்த நாளில் சந்திரன் எப்படி இருக்குமா, சூரியனை போல பிரகாசிக்குமா. சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும், அப்போனா சூரியனுடைய வெளிச்சம் எப்படி இருக்குமா, 7 பகலின் வெளிச்சம் போல. சூரியனுடைய ஒரே நாளின் வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சம் போல வெளிச்சமாக இருக்குமா. இதுதான் கர்த்தருடைய நாமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த அருமையான வேளையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மனம் திரும்பி அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கும் போது அவர் நீதி செய்கிற தேவனாயிருக்கிறார்.
யார் யாரெல்லாம் அவருக்காக மனம் திரும்பி காத்திருக்கிறாங்களோ, பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, அங்கேயும் ஓடிக்கொண்டிருக்காங்களோ அவங்களாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி அவர் சொல்கிறத பார்க்குறோம். நீங்களும் நானும் அப்படி காத்திருக்கும்போது கர்த்தர் நம்முடைய முறிவையெல்லாம் கட்டி நம்முடைய அடிக்காயத்தை குணமாக்கி நம்ம சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சம் போல நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா இருளையும் வெளிச்சமாக கொண்டு வருவார். பிரியமானவர்களே, இருள் என்பதே நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடி கர்த்தர் வெளிச்சத்தை கொண்டு வருவார். அப்படிப்பட்டது ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜெபிப்போம். என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் வேளையிலே எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா, எங்கும் ஒளி ஆஹா எங்கும் ஒளி ஆஹா எங்கெங்கும் ஒளி அல்லவா. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வாழ்த்துகிற வணங்கிறப்பா தகப்பனே, நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அமெரிக்கையும் நம்பிக்கையுமே எங்கள் பலனாக இருக்கும் என்று சொல்லி உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நீர் ஆண்டவரே எங்களுடைய அடிக்காயத்தை கட்டி ஆண்டவரே அப்பா தகப்பனே எங்களுடைய ஆண்டவரே முறிவையெல்லாம் கட்டி நீர் எங்களை பலப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை ஒளிமயமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்று வாழ நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று கர்த்தரும் மீட்பரும் ராஜாமா இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நேற்றைய பதில், உயிர்த்தெழுதலில் கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்திலே தேவ தூதரை போல் இருப்பார்கள். மத்தேயு 22:30. இன்றைய கேள்வி, பூமியில் யாரையும் யார் என்று சொல்லாதிருங்கள் என்றும் பரலோகத்தில் இருக்கிற யார் உங்களுக்கு என்னவாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பூமியிலே யாரையும் உங்கள் யார் என்று சொல்லாதிருங்கள், பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு என்னவாய் இருக்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது.